நாளை நாளை செந்நிறத்து பூச்சரமோ மன்னர் என்ன மாநிலோ. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல். இன்றைக்கி நம்ம கோல்டன் ட்ரையாங்கிள் ட்ரிப் 6வது பகுதி பார்க்க போகிறோம். எல்லாம் பேட்டரி கண்ணன் வந்தார், அது கண்ணன் வந்தார் பின்னாடி ஆறாவது பகுதியில் இன்றைக்கி குலு மணாலி முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி பஞ்சாபில் இருக்கக்கூடிய அமிர்தசரஸ் வந்திருக்கோம். அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய பொற்கோவிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பொற்கோவிலோட இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா ஹர் மந்திர் சாஹிப் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த கோவில் சீக்கியரோட மிக முக்கியமான ஒரு கோவிலாக இருக்குது. சீக்கிய 4வது மத குருவான குரு ராம்தாஸ் அப்படிங்கிறவர் அந்த ஒரு குளம் அங்கே மனிதர்களால் உருவாக்கப்பட்ட குளம் இருக்குது. அந்த குளத்தை 1577 அந்த குளத்தை இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1581 5வது மத குருவான அர்ஜுன் அவங்களால இந்த பொற்கோவில் வேலைகள் ஆரம்பித்து கட்ட தொடங்கியிருக்காங்க. கட்டுமானம் நிறைய பகுதியில் நடந்துட்டு இருந்திருக்கு. இதுக்கு இடையில் பார்த்திங்க அப்படின்னா முகலாயர்களோட படையெடுப்பு இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக இது நடந்திருக்கு. இந்த கோவில் 1809 பளிங்கு மற்றும் தாமிர கற்கள் வச்சு கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1830 பார்த்திங்க அப்படின்னா இந்த கருவறை முழுக்க தங்கங்களால் இது பண்ணியிருக்காங்க. அதனால தான் அதை நம்ம பொற்கோவில் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொற்கோவில் சீக்கியங்கிறோட ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக வச்சுருக்காங்க. ஆனால் எல்லா மதத்தினரும் யார் வேணாலும் வழிபடலாம் அப்படின்னு எல்லாருக்காகவும் இந்த வளாகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. நாங்களுமே அதை முழுமையாக பார்த்து அந்த பலனை அனுபவிச்சுக்கிட்டோம். ஸோ அதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன ஒன்று சொல்லணும் அப்படின்னா, குரு அர்ஜுன் அப்படிங்கிறவர் வளர்ந்து செல்வாக்கு வரும்போது பார்த்திங்கன்னா இது இந்த முகலாய பேரரசன் ஜஹாங்கீர் உத்தரவின்படி அவரை அரெஸ்ட் பண்ணி இஸ்லாமுக்கு மாறுமாறு ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அவர் மாறமாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு 1606 அவரை தூக்கில் போட்டு கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குரு அர்ஜுனோட மகனும் வாரிசுமான ஹுருஹர் கோவிந்துங்கிறவர் படையெடுத்து அங்கே போரெல்லாம் நடந்திருக்கு. அதை பற்றி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. அந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா சுற்றிலும் நீரும் வச்சுட்டு நடுவில் பொற்கோவில் இருந்திருக்கு. முதல்ல பாதை இல்லாமல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நடைபாதை அங்கே போட்டிருக்காங்க. அற்புதமான ஒரு கோவில். எல்லாருமே ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு புண்ணிய ஸ்தலம்னு கூட சொல்ல முடியும். முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை அந்த கோவிலில் தரிசனம் பண்ணலாம். நாங்க எங்கள்கிட்ட எலும்பி ஒரு துள்ளி காட்டுச்சு.
ஏன்னா இது வந்து இவங்க நம்ம இப்போ பஞ்சாப்ல இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் டீசல் வந்து 89 ரூபா. நம்ம ஊரில் தெரியல. அதே மாதிரி இங்கே 1 லிட்டர் டீசல் வந்து 89 ரூபா. 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 98 ரூபா 69 காசு. பஞ்சாபோட டீசல் பெட்ரோல் விலை. நம்ம பஞ்சாபில் இருக்கக்கூடிய அந்த கோயில் மத்தியானம் முடிச்சுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக வாகா பார்டரில் இந்தியா பாகிஸ்தான் இந்த ஃப்ளாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த இதுக்காக போயிருந்தோம். ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒரு இனம் புரியாத ஒரு நாட்டுப்பற்றோட ஒரு அழகாக இருந்தது. அதோட லிங்க் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் பின் பண்ணியிருக்கோம் செய்கிறோம். நீங்கள் அதில் போய் அந்த முழு வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.